எப்படி இருக்கு கிளிநொச்சி? ஆக்சுவலி வந்து கிளிநொச்சி சூப்பராக இருக்குது. நான் அந்த இதுக்கு பிறகு எப்படி போகுது? ரவீனா வந்து ரொம்ப உழைப்பால உயர்ந்த ஒரு மனிதர் கிளிநொச்சியில். கேஸ் கொடுத்துருங்க. பாரதியார் சார், அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்தது, அவங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டார் அவருடைய களப்பணிகள். ஸோ இதுக்கப்புறம் ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி பாரதி ஸ்டாருக்கு முன்னுக்கு இருக்கிறோம். எங்களோட சேனலில் இது வரைக்கும் வராத ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஒரு காமெடி நடிகர் ரோபோசங்கர் அண்ணா, அவருடைய மகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டியம்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அவரை தான் சந்திக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதி ஸ்டார் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். முதல்ல சந்திக்க போகிறோம். ஸோ அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, பாரதி ஸ்டார் ஹோட்டல் ஓப்பன். ஹாய். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். ஓகே, உள்ளே வந்துட்டேன். ஹலோ மேடம், வணக்கம் 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 வணக்கம். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஓகே அண்ணன் வணக்கம். அது யாரு? உங்களோட அம்மா? இவன் தெரியும் தெரியும் தெரியும், பார்த்துருக்குறோம். அப்படியா? ஓ, பார்க்க அப்படி தான் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ணுறமோ தெரியல. சாப்பிட்டீங்களா நீங்கள்? சொன்னால் பாரதி ஸ்டார் தான் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஓ, அம்மா ஒல்லி ஆகிட்டா போல, என்ன ஒல்லி ஆகிட்டானே. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சார் அவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு முடியும் அவையோட கதைப்போ இன்றைக்கி பாண்டியம்மான்னு தான் நாங்கள். உங்களோட உண்மையில பேர் என்னது? என்னோட இயல் பேர் வந்து இந்திரஜா. இந்திரஜா. இது உங்களோட என்னோட பையன். சொல்லுங்க நட்சத்திரன். என்ன என்ன பேரா இருக்கு? நட்சத்திரன். நட்சத்திரன். ஆமா. பையன் தோடெல்லாம் போட்டு போட்டு தோட ஊத்திருக்காரு. கேர்ளாவே தெரியுது. இங்கே பிற வளையல் போட்டிருக்கிறீங்க, தோடு போட்டு. ஓகே ஓகே. ஆமா. என்ன என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? ரவி அங்கிள் ரொம்ப க்ளோஸ் நம்மளுக்கு. ஆமாம், இங்கே ரவி அங்கிள் வந்து ரொம்ப க்ளோஸு. ரவீனா வந்து ரொம்ப உழைப்பால உயர்ந்த ஒரு மனிதர் கிளிநொச்சியில். ஸோ அவர் ஹோட்டலில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்றக்காக நாங்கள் வந்தோம். ஸோ நீங்களும் வரீங்கன்னு சொன்னாலும் அப்போ சேர்ந்து எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் உணவு ஈஸியாக நாங்கள் சமைச்சு கொடுக்கலாம். பட் இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், அதனால் நம்மளாம் சேர்ந்து சாப்பிடலாம். நாங்கள் தான் உங்களுக்கு விருந்தம் செய்யணும், நீங்கள் எங்களுக்கு செய்யறீங்க. அவ்வளோதான், யார் பண்ணால் எல்லாம் ஒன்று தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களெலாம் பார்த்ததில்ல. இப்போ நாங்கள் வந்து பாரதி ஸ்டார் ஹோட்டல் கிளிநொச்சியில் இருக்கோம். நாங்கள் இப்போ கொத்து ரொட்டி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் என்ன? ஆமாம், எனக்கு வந்து இது இங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நாசி ட்ரை பண்ணேன். என்னோட ஃபேவரட் வந்து பட்டர் சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. பட்டர் சிக்கன் சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இது ஆமாம், ப்ரான் 65, இறால் 65 ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செஃப் வந்து மிரட்டி விட்டாப்புல. அவர் சொல்லிட்டு போனார், இப்போ பாரு உனக்கு என்ன பண்ணுறேன்னு. அதே மாதிரி அந்த பட்டர் நானும் அந்த பட்டர் சிக்கனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். ஆமாம், அவர் வேறு ஸ்பெஷலாக எங்களுக்காக மட்டன் கறி செஞ்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் உட்கார நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே ஓகே, சாப்பிடுங்க. ஆமாம். அப்போ நீங்களும் பைக்கை வைக்க பிடிச்சிக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், கிளிநொச்சி எப்படி இருக்குது? கிளிநொச்சிக்கு எங்கெங்கே போனீங்க? நாங்கள் உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் நிறைய நியூஸ் கண்டென்ட் தான் செய்கிறவங்க, நிறைய பிஸியாக இருந்தோம். உங்களோட வீடியோஸ் தான் பார்த்து கொடுத்தோம். அப்போ உங்களை மீட் பண்ண முடியுமா? அப்போ வெளியிலேருந்து தயங்கி வந்தோம். என்ன எப்படி எப்படி இருக்குது கிளிநொச்சி? ஆக்சுவலி வந்து கிளிநொச்சி சூப்பராக இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி வந்த இடம் தான். ஒரே நிமிஷம். ஸ்ரீலங்கா வந்து எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்த இடம் தான். நான் வந்து அப்பாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா ரொம்ப 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 பிடிக்கும். அது பையனை அப்போ அதுதான் இருக்குது. அப்போ அந்த இதில் அன்றைக்கு காலையில் 6 மணிக்கு நான் மறக்க முடியாது. ஏன்னா
சில இந்த டைமில் நாங்கள் கேட்க முடியாது அப்பாட சில இதுகள் மறக்க முடியாது ஏன்னா அதை நினைச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். கடந்துதான் நீங்கள் பார்ப்பீங்களா அதெல்லாம் திரும்ப திரும்ப பார்ப்பீங்களா அது ஜோக்கெல்லாம் பார்க்க கண்டிப்பாக இருக்குமா? இல்லை அது மூலயமா அவர் இன்னும் எங்கள் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்காரு. இங்கே ஒரு வெளிநாடில் ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காருன்ற விஷயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதாவது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ரீலங்கா. அண்ட் வந்து மாமா ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் வந்து 1.5 month இருந்திருக்காரு. 1.5 மாதம் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கார் ஒரு 3 years பேக். ஸோ திருப்பியும் வந்து இங்கே ஒரு நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பரோட வெட்டிங்கு. ஸோ அதனால் இங்கே வந்தோம். இப்போ நாங்கள் வந்து உருத்ராபுரத்தில் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம திருக்கோணமலை, கெண்டி, நவுரேலியா, ஃபுல் ஏரியா. ஆமாம், அதுக்கப்புறம் கொழம்பு இது எல்லாமே போகிறதா பிளான் இருக்குது. ஸோ அதுதான். சன் டிவியில் தானே முதல் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஆமாம். ஓகே. அந்த டைமில் பார்த்தோம் சொன்னால் 10:30 மணிக்கு தான் அவர்கிட்ட ஜோக்ஸ் எல்லாம் போகும். அப்போ அந்த மதுரை முத்தண்ணா அந்த இது அசத்த போகுது அசத்த போகுது. அப்போ அந்த காலம் அதில் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த உங்களுக்கு நேரடியாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, சாப்பிடலாம். சாப்பிடுங்க. சரியா? ஓகே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்காக வேண்டிய விருந்தோம்பல், எங்களுக்கும் சாப்பாடு இருக்குது, நாங்களும் சாப்பிட போகிறோம். ஓகே, பாருங்க மாறி நடக்குது. ஓகே, நாங்கள் ரைஸ் எடுத்து மட்டும் பாப்பாவோடது தம்பியோட மொபைல். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரைஸ் வந்து போட்டு சாப்பிடலான்னு பிளானில் இருக்கிறோம். ஆமாம், நாங்கள் தான் வாங்கி உங்களுக்கு பரிமாறி இருக்கணும். எல்லாம் மாறி நடந்து கொண்டு இருக்குது. அவங்க இங்கே பாருங்க என்ன நடக்குது. கடவுளே, அதுதான் ஓகே. அவருக்கு இப்போ மட்டன் சிக்கன் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கு. மிஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன பீஸ் சொன்னாங்க. நீங்க நல்லா சாப்பிடுவீங்கன்னு நினைச்சோம். ஓகே, ஓகே. கிரேவி வேணாம். ஓகே, இந்த சம்பல் கொஞ்சம் வைப்போம். சம்பல் இங்கே சம்பல் ரொம்ப மேண்டேட்ரி. முதல்ல அதுதான் ஃபேமஸ். வேற ஏதாவது குடிக்க? இல்லை. ஓகே. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு இங்கே வந்தது தான் புதுசாக இருக்கும். ஆனால் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டோம். ஏன்னா எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், உங்கள் பாண்டிய மாலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள், அதாவது இந்தியாவுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கன் மக்கள் தான் எங்களுக்கு அதிகம். அதுக்கு இலங்கை மக்கள் தான் அதிகம். அதே மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் எந்த ஊர் போனாலும், மாமாவாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், எந்த ஊர் போனாலும், நாங்கள் யூகே போனாலும் சரி, யூரோப் கண்ட்ரிஸ் போனாலும் சரி, மலேசியா போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, எங்களை முதல் வரவேற்கிறது வந்து இலங்கை மக்கள் மட்டும்தான். நாங்கள் வந்து எல்லாரோட வீட்லேயும் நாங்கள் வந்து இருந்திருக்கோம். எங்கே போனாலும் நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக பழகிடுவோம். அதனால் வந்து எங்கள் மக்கள் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து உறவு. இது மட்டும்தான் புதியது. ஊருமே புதுசு மாதிரி இல்லை, ரொம்ப பழக்கப்பட்ட ஊராக இருக்கு. ஆமாம். என்ன அடுத்த படம் எது நடந்து கொடுக்க உங்களுக்கு? ஆமாம், இப்போ ஆக்சுவலி பிரேக், எனக்கு ஒரு 20 நாள் பிரேக் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே நம்ம ஸ்ரீலங்கா ட்ரிப் பிளான் பண்ணுவோம். முதல் நாள் வந்து ஹைதராபாத்தில் இருந்தால் சென்னை வந்து நைட்டு 1:30க்கு சென்னை வந்தோம். திரும்ப மார்னிங் வந்து 8:30க்கு ஃப்ளைட்டு அப்படியே கிளம்பி. ஸோ அதனால் ஒரு 20 நாள் கேப் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணோம். திருப்பியும் இப்போ வந்து போயிட்டு 29லேருந்து அடுத்த ஷூட்டிங் அப்படியே ஆரம்பிக்குது. ஒரு 4 படம் கம்மிட் ஆகிடுறாங்க. இப்போதான் ரீசெண்டாக தெலுங்கு படம் பண்ணிட்டு வந்தோம். அது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். நல்லா இருக்கும். இப்போதைக்கு நம்ம ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அது வரும்போது நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு பிகில் எப்படி பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சோ. அதான் நான் கேட்க நினைச்சேன். இப்போ கூட பிகில் சார் இன்னைக்கு ஆமாம், என் கோச் சிஎம் ஆயிருக்காரு. ஆமாம், சந்தோஷம்தான். புதிய நிறைய மாற்றங்கள் வரும்ன்ற எதிர்பார்ப்போடு இருக்கோம் நாங்கள். ஆமாம், மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆரம்பிச்சுட்டார் அவருடைய களப்பணிகள். ஸோ இதுக்கப்புறம் கூட ஓ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? வேறு ஏதாவது? பார்த்தீங்கன்னு
சொன்னால் மட்டன் சிக்கன் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்திருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அங்கெல்லாம் போகலாம். ஆமா ஆமா கொடியேற்ற அதுவும் போகணும். அங்கே எஃப்னாலே நைனாதி பிளேஸ் ஓ ஃபேமஸான அங்கே கூட்டிகிட்டு அவைகளை கொடுத்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா நாங்கள் போன தடவை நான் வந்தப்போ ஒரு 1.5 மாதம் இங்கே இருந்தேன். 1.5 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோபர்ட் சங்கர் அண்ணாட அம்மா ஒய்ஃப் நிற்கிறா, அவரை தான் சந்திக்க போகிறோம். நிச்சயமாக அக்கா அடிக்கடி டிவி சேனலில் பார்த்துருக்குறேன். அப்போ ஒரு காட்சி பிடிச்சிக்கிறது. அக்கா சொல்லுங்கள், அக்காவுக்கு என்ன பேர்? யார் பேர்? என் பேரா? உங்களோட பேர்? பிரியங்கா ரோபோசங்கர். நாங்கள் வந்து ரோபர்ட் சங்கர் அந்த ஒய்ஃப் அப்படி தானே பார்த்துருப்போம். அப்போ இப்போ எப்படி இருக்கிறீங்க? கிளிநொச்சி எப்படி இருக்குது? எப்படி கிளிநொச்சி நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குதா? இவையோட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கீங்க? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிநொச்சி. ஆனால் கொழும்பு வந்திருக்கேன், அவரோட வந்திருக்கேன். நான் ஈவெண்ட்ஸ்க்கு அவரோட வந்திருக்கேன். சொல்ல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க நீங்கள்? இப்போவா? இப்போ சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு பிறகு எப்படி போகுது? எப்படி போகுது அப்படின்னு சொல்றதுக்குன்னா, ஏதோ எங்க குட்டியோட போயிட்டு இருக்கு, அவ்வளோதான் லைஃப். இனிமே இவர் தான் எங்களோட பார்டர். ஸோ அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். இப்போ எதை கேட்கலாம், எதை கேட்கக்கூடாது என்ற நீங்கள் இங்கே சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க. நாங்கள் சில கேள்விகளை கேட்டு உங்களை கஷ்டப்படுத்துகிறோம். அப்படியெல்லாம் இல்லை, அது எல்லாத்தையும் நான் நகர்ந்து வந்து எப்படியும் கிழமைக்கு ஒரு தடவையாவது அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அந்த பார்த்து கொண்டு தான் இருப்போம். அது மறக்க எத்தனையோ ஜோக் பார்த்தாலும் அது வந்து திரும்ப திரும்ப கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ நீங்களும் அதெல்லாம் பார்ப்பீங்க? எப்படி? ஆமாம், பார்த்து டெய்லி பார்க்குறோம். அவன் தாத்தாவை பார்த்துட்டு இருப்பாரு, அவரோட சேர்ந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் அதுக்கு பிறகா அதுக்கு முந்தி அவர் இப்போ பார்த்துட்டாரு, வேறையும் பார்த்துட்டாரு. அப்படி சந்தர்ப்பத்தில் உங்களையும் நாங்கள் சந்திச்சதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ. எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தும் நீங்கள் எங்களை சந்திக்கணும்னு வந்திருக்கீங்க. ஸோ நாங்கள் இப்போ ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் விடியிலேருந்து. இப்போ ஓகே எல்லாம் நம்ம சரி அங்கே போகலாம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே போனால் சொல்லி அவங்க காரில் எங்கேயோ போயிட்டாங்க. பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் இருந்தேன். ஆனால் இங்கே வரும்போது இப்போ உங்களோட சாப்பாடுலேயே நாங்களும் சாப்பிட்ருக்கோம். பெரிய சந்தோஷம். வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, இன்னும் நிறைய நல்லா கவனிப்போம். கட்டாயம். இப்போ நாங்கள் ஏதோ பெருசாக யோசிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறீங்க. பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொன்னோம். எல்லாருக்கும் எல்லாரோட அன்பும் எங்களுக்கு தேவை. இனிமேல் நீங்கள் கொடுக்குற அன்பில் தான் நாங்கள் இன்னும் பெரிய லெவலில் வரணும். ஏன்னா அவர் இருக்காங்க, பாப்பா இருக்காங்க, எங்களோட அடுத்த வாரிசு இருக்குது, பேரன். ஸோ அதனால் ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோபோட் சங்கர் அண்ணாட மனைவி தான் நிற்கிறா. அவரோட தான் நின்று உங்களோட நேரம் காய்ச்சிருந்தோம். ஓகே, நன்றி நன்றி அக்கா. நன்றி நன்றி நன்றி. பாண்டி அம்மாட மாமி அம்மாச்சி மாமி நிற்கிறா. மாமி வணக்கம். வணக்கம். நாங்கள் பயங்கர பிடிச்சி தம்பி நிற்கிறோம். ஓகே, நாங்களே பிடிக்கிறோம். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பேர்? என் பேர் வளர்மதி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஹோம் வச்சுருக்கோம். வச்சுருக்கீங்க? ஆமாம், ஆர்பனேஜ் ஹோம் வச்சு. என்ன உங்களோட வெட்டிங் வந்து என்ன இப்போ லவ்வா அரேஞ்ச் மேரேஜா? லவ் வித் அரேஞ்சு. அதுதான். அப்படி? ஆமாம். எப்படி போகுது? எப்படி ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்குதா? ஸ்ரீலங்கா சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சூப்பராக பழகுறாங்க, நல்லா பாசம் காட்டுறாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவரோட போகுது என்ன? ஆமாம், நானும் நின்றுக்கிறேன். இன்றைக்கு ஒரு நாள் பெரிய ஆளை வந்த உடனே நான் தான் தம்பிகிட்ட நின்றுக்கிறேன். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கெட்டப்பமே கேர்ளாக தெரியுது. ஆனால் இவர் வந்து போய் எப்படி இது எங்க திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு முட்டை கொடுத்துருமா? இன்னொன்று இன்னொன்று ஒரு முட்டை கொடுத்துருசாங்க. ஓகே மக்களே, இந்த சந்தோஷமான தருணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் இந்த குடும்பத்திலேருந்து வந்த எல்லாருமே நாங்கள் சந்திச்சிட்டோம். பாண்டியம்மா அக்காட மகன், அவனோட அம்மா, மாமி எல்லாரையும் சந்திச்சிருக்கிறோம். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஓகே, உங்களை சந்தித்தேன், பெரிய சந்தோஷம் அம்மா. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நாங்கள் இந்தியாவில் தான் கட்டாயம் உங்களுக்கு தேடி வந்து சந்திப்போம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து எல்லாரும் இதில் நிற்கிறாங்க. ஓகே, அப்படியே
பார்த்தோம் சொன்னால் மட்டும் ஒருத்தர் நிற்கிறார். ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, இவர் தான் கேமராமேனா நிற்கிறார் போல. எடுங்க எடுங்க ப்ரோ. உரிமையாளர் அன்பு செல்லம் துஷ்யந்த். ஆமாம். ஸோ சொல்ல கொடுங்க. என்ன இல்லை, பாண்டியம்மாக்கா வந்திருக்கிறாங்க, அவங்களோட குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட பிரபல ஹோட்டல் கிளிநொச்சியில் பாரதி ஸ்டார்னா அது அந்த காலத்துலேருந்தே பேசுங்க. இப்போ நீங்க பேசிதான் இல்லை நிசாந்தன் வெக்கப்படுறீங்க. இவர் வெக்கப்பட மாட்டாரு. இல்லை என்னைக்கு ரொம்ப வெக்கப்படுறேன். அதுதான் எனக்கு தெரியாது. சொல்லுங்க. இவங்க எல்லாம் உங்க செலிபிரிட்டிஸ்லாம் உங்களோட கடைக்கு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய மகிழ்ச்சியா இருக்கு. வேற என்ன சொல்றது? இது மாதிரி வேற யார் வந்திருக்கா நிசாந்தன்? இது மாதிரி வேற யார் வந்திருக்கிறா உங்களோட கடைக்கு செலிபிரிட்டி? எங்க கடைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. வந்திருக்காங்க. பாரதிராஜா சார் வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக பாரதிராஜா சார் மறைவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அப்போ ரவி அண்ணா காமிச்சார். பாரதிராஜா சார் அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்தது, அவங்க கூட பேசினது, ஃபுட் அவங்க என்ஜாய் பண்ணதை பற்றி நிறைய பேசினாரு. அந்த ஃபோட்டோஸ் இருந்துச்சு. சூப்பர். அவ்வளோதான். அவர் யதார்த்தமான ஆள், அவ்வளோதான் பேசுவார். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி சார் வந்து மல்டி பிரான்ச் கொண்டு வரும். ஓகே. ஆனால் 7 ஸ்டார் ஹோட்டலாக ஓப்பன் பண்ணலாம் பிளான் இருக்கோம். இல்லை ஆல்ரெடி ரெசார்ட்லேருந்து எல்லாம் வந்துருச்சு. அடுக்கடுக்கா ஒன்றா வரட்டும். ஸோ எங்களுக்கு கிளிநொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் பாதி பேர் உருத்திராபுரம் ஃபுல்லாகவே எங்களுக்கு உறவினர்கள் தான். எங்களுக்கு இந்த வருஷம் போன தடவை வந்தப்போ நிறையா பேர் உறவினராக கிடச்சாங்க. இந்த தடவை எங்களுக்கு கிடைச்ச பெரிய உறவு பார்த்திங்கன்னா துஷ்யந்தும் அப்பா ரவி அப்பாவோட. ஆமாம், ஆர்எஸ் ஃபேமிலி. ஆமாம், ஆர்எஸ் ஃபேமிலி அப்படி சொல்லிக்கலாம். இல்லை இல்லை, இப்போ என்ன தெரியுமா, இப்போ வந்த உடனே சொல்லிட்டார் என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பாள முயன்றார் அப்படின்ற சொல்லி தான் எங்கள் மாமா நாங்கள் சொல்லுவோம். எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா மேடை கலைஞராக வந்து ஒரு சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவர். அதே மாதிரி தான் இன்றைக்கி அவரை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு முதல் ஒரு ஓனர்னே எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப இதாக தான் இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஓனரே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரியான மனிதர். காலையிலேருந்து அவர் எவ்வளோ வேலை பார்க்குறான்னு எனக்கு தெரியுது. ஒவ்வொரு இடமா அப்படி பம்பரமாக சுற்றிட்டே இருக்காரு. வெரி எனர்ஜெட்டிக் பர்சன். அவர் வந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். நான் இன்றைக்கி அவர்கிட்ட நிறைய பேசும்போது நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். தென் அதுக்கப்புறம் அவரோட பையனை பார்க்கும்போது அவர்கிட்ட நிறையா விஷயம் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். பேசணும், வா திசையந்த் வெளியே வா அப்படின்ட்டு. அப்பா மாதிரி வரணும். போச்சர் போட்டு இந்த குக்கு எஃப்எம்லாம் வருவார்ல, இவர் யார் தெரியுமா, இவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி பாட்காஸ்ட்ல வருவார். ஸோ நைஸ். தேங்க்யூ ப்ரோ. ஜேகே தமிழ் வேர்ல்ட். ரொம்ப சந்தோஷம். எங்களை பார்க்க வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தாரு ஜூட்டன் அவருக்கும் இந்த இடத்துல நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவையோட சேர்ந்து நிறைய விஷயங்களை உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 2 அண்ணாக்கள் வந்திருக்காரு. அண்ணாக்கள் வணக்கம். வணக்கம். இருக்க மைக்க வச்சுக்கொள்ளுங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க? எங்கிருந்து வந்திருக்கீங்க? லண்டன்ல இருந்தா. என்ன வெக்கேஷனில் வந்தீங்களா? ஓகே. இப்போ இந்தியாவிலேருந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்களோட காய்ச்சிருந்தீங்க. மற்றது பாரதி ஹோட்டலுக்கு வந்துருக்கீங்க. என்ன பிளான் பண்ணி தான் வந்தீங்களா? இல்லை எதுவும் வந்தீங்களா? இங்கே தான் பார்லிமெண்ட் வந்தீங்க. எங்கே இருக்கிறீங்க? இங்கே வந்து இருக்கிறது பவுனியா. பவுனியாவில் இருக்கிறீங்களா? எப்படி போகுது? ஓகே, கலகலப்பாக போகுது. நல்ல இடங்களுக்கு போனோம், கோயிலுக்கு போனோம், கோயிலில் பார்த்தோம். மற்றது பவுனியோட எங்கே? பவுனியாவில் நாங்கள் வந்து இருக்கிறது தோணிக்கல். தோணிக்கலா? 20 இருப்பீங்களே? 20 நரசிம்மர் கோவில் வருது. வருவோம். வருவீங்களாங்க? நாங்களும் வருவோம். நல்ல பிரமாண்டமாக நடக்கும். போன முறை வந்தோம், இந்த முறை வருவோம். கண்டிப்பாக இந்த முறை வாங்க சந்திப்பேன். தாத்தா ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பாண்டியம்மா அக்கா அவரோட மகன் தான் இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோடு போட்டிருக்கார், மற்றது போட்டிருக்கார். இதை வச்சு நீங்கள் பொம்பளை பிள்ளைன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. இது ஒரு பையன் பேர் என்ன? இந்தியா சைடில் இப்படி தான் இருப்பாங்க. கம்மனாவே இப்படி தான் இருப்பீங்க. காமனா என்னன்னா குழந்தைகளுக்கு வந்து 2 காலையும் தோடு கொடுத்துருக்கோம். அப்புறம் வளையல் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த கருக முடியல. ஏன்னா இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அக்குபஞ்சர் பிரெயின் ஆக்டிவ்னா காலில் அதே மாதிரி கொலுசு போடும். கொலுசு ஏன்னா இப்போ தூங்கிட்டு இருப்போம்ல,
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சா நம்ம தெரியணும், சவுண்டு கால் ஆட்டுறது மூலமா இப்போ நடந்து வராங்கன்னா வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியணும். அதுக்காக என்னன்னா அது வந்து ஒரு ஓசைக்காக நம்ம வச்சிருக்கோம். கூட விளக்கம் இருக்கு. இன்னும் பிறந்த பாப்பாங்களுக்கெல்லாம் கருப்புலயே ஒரு 10 வளையல் போடுவாங்க. சரி, இப்போ எவ்வளோ காலத்துக்கு இப்படி இருக்கும்? இது 6 மாசம் 1 வருடம் அவ்வளவுதான். அவங்க ப்ரீ கேஜி போகும்போது எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல கத்துக்குவாங்க. அது அந்த வாய் திறந்து பேசுற வரைக்கும் இந்த ஓசை தான் அவரோட பேச்சு. இப்ப கால் ஆட்டினாங்கன்னா அழுகுறான், இல்ல அவங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு நமக்கு கேட்க பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்கு. இதுதான் பேசிக் காமெண்ட். பொட்டுக்குமே அதுக்கு தான், பொட்டுமே திருஷ்டிக்காக அதுக்காக தான் வைக்கிறது. அந்த மாதிரி. ஓகே ஓகே, சரி அம்மாட்ட லைக் கேஸ் கொடுத்துருங்க. கேமரா. வாவ் சூப்பர். அவன் ஒரு குட்டி பாக்கறா இருக்கா. இந்த vlogல அவன் பேசுறானா இல்லையா, அடுத்த எல்லா vlogலயும் அவன் பேசுவான். அச்சோ லைக் கேஸ் கொடுத்துருங்க. என்ன இருக்கு? சரி பாய் சார், பாய் சார், பாய் சார், பாய் சொல்லுங்க. பாய் சார் போவோம். அங்க பாய் சொல்லு போலாம். லவ் யூ சார், லவ் யூ. ஜேகே வேர்ல்டு தமிழ் மைக்கு நல்ல ஃபேமஸ் ஆகிடும். ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாண்டியம்மாக்கா அவங்களோட குடும்பத்தை சந்திச்சிருந்தோம், ரோபோ சங்கரனோட குடும்பத்தை சந்திச்சிருந்தோம். நிச்சயமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மட்டும் ஒரு காலம் சொல்லிப்பாரு. நன்றி, வணக்கம். பாரதி ஸ்டார்லேருந்து நாங்கள் வெளியே போகிறோம். இன்னைக்கு வேறு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கி போனோம். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கஷ்டம் ஆகிட்டது. புரியுதா? ஓகே, மீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த வெஹிக்கிளில் தான் வந்துருக்கணும். ஸோ வந்துட்டு எல்லாம் வெளிக்கிட்ட போகிறாங்க. ஓகே, நானும் அவர் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சினிமா ட்ரை பண்ண காலத்துலேருந்து ஒன்றா பண்ணோம். நான் இப்போ சீரியல் பண்ணியிருக்கேன், 1-2 படம் பண்ணியிருக்கேன். இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர், இப்போ அசோசியேட் டேரக்டர், கார்த்திக் பிரதர்ல அசோசியேட். அவர் படம் பண்ணி, அவர் டேரக்டர். ஒரு படம் முடிஞ்சிருச்சு, ரிலீசிங் வெயிட்டிங். அப்புறம் இப்போ தெலுங்குல ஒரு படம் ஸ்டோரி பிச்சிங் லைன் போயிட்டு இருக்கு. ஒரு ரேண்டமாக ஆக்ட் பண்ணுறது. உங்களோட பேர் முனிஷ். சூப்பர் பேர், நல்லா இருக்கு முனிஷ். சந்திப்போம் நாளைக்கு, கண்டிப்பாக சந்திப்போம். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இங்கே சினிமா எடுக்க வாய்ப்பு இருந்தால் இல்லை கட்டாயம். எத்தனை எவ்வளோ உறவுகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கட்டாயம் அது அடுத்த கட்டத்தை பிளான் பண்ணியிருக்கோம். கிளிநொச்சி சரௌண்டிங்கே நிறையா எடுக்கணும் அப்படின்னு. ஆமாம், நிறைய நல்லா இருக்கு. இங்கேயும் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கு, அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இந்த பழைய காலத்து ஸ்டைலில் இந்த பனைமரம்லாம் அவ்வளோ இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கு. ஒரு வீடும் நிறைய தோட்டங்கள், பச்சை பசேல். அதனால நாங்கள் ஏதாவது ஒரு சீன் எங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சா கண்டிப்பாக கிளிநொச்சியில் அடுத்த படத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு சீன் வைக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கிளிநொச்சியில் ஒரு சீன். நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் திரு கொழும்பு, ஜாஃப்னா இங்கெல்லாம் வந்துருவாங்க. கிளிநொச்சி மாதிரி ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் வர்றதில்லை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இதையும். அதனால நிறைய vlog பண்ணியிருக்கோம். ஓகே, இல்லை vlogging வாங்க, நாளைக்கு இருந்து அப்படியே திருப்பி காட்டு. ஓகே மக்களே, முனிக்கோட நாங்கள் வந்து அவரையும் சந்திச்சுட்டோம். எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூபர்ஸ் வளர உங்களோட ஊர் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.